பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியின் தலைப்பு நிம்மதியற்ற வாழ்வு. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை. மார்க் நற்செய்தி 4:38, நாங்கள் சாகின்றோமே கவலை இல்லையா என்று அந்த படகில் இருந்தவர்கள் ஆண்டவர் நோக்கி கேட்கிறார்கள். நாங்கள் சாகின்றோமே, நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிறோமே, நிம்மதியற்று இருந்து கொண்டிருக்கிறோமே, உமக்கு கவலை இல்லையா? யாரை பார்த்து கேட்கிறா? மனிதர்கள் மனிதனை உண்டாக்கின கடவுளை பார்த்து நாங்கள் சாகிறோமே கவலை இல்லையா என்று. அருமையான சகோதரனே சகோதரியே, ஒரு கிறிஸ்துவ வாழ்வில் ஒவ்வொரு கிறிஸ்துவ ஆணும் பெண்ணும் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு மருத்துவமனைக்கு செல்லுங்க. ஒரு அரசாங்க மருத்துவமனையாக இருக்கலாம், தனியார் மருத்துவமனையாக இருக்கலாம், அதே போல் அனாதை இல்லங்களுக்கு சென்று பாருங்க. மூன்றாவதாக வயதானவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு போய் பாருங்க. அதே போல் பாருங்க, விபத்து, ஆபத்து, இந்த மாதிரி கை கால் உடைஞ்சு அவசப்படுறவங்க, இதய அறுவை சிகிச்சை செய்கிறவங்க, இந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளத்தில் துடிக்கிறவங்க, பெருநோயால் பாதிக்கப்படுறவங்க, இவர்களே அருமையான மகனே மகளே, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 10 நிமிடமாவது அவங்களை நீங்கள் சந்தித்தால் பெரிய வசதியாக இருக்கிறவங்களா இருக்கலாம், நிம்மதியான வாழ்க்கை வாழலாம், காரு பங்களா எல்லாம் வச்சிருக்கலாம், வைத்துக் கொள்ளுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை, கடவுளை ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் ஒரு மனிதனுடைய நிம்மதியற்ற வாழ்க்கை, நிலையற்ற வாழ்க்கை, இந்த வியாதி துன்பத்தால் என்னென்ன பிரச்சனைகள் உருவாகிறது, என்னென்ன கஷ்டப்படுறாங்கிறது பார்க்கணுன்னாக்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 1 மணி நேரமாவது கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டு சினிமாவுக்கு போகிறோம், சர்க்கஸுக்கு போகிறோம், பர்ச்சேஸுக்கு போகிறோம், துணிமணி வாங்க போகிறோம், கோயில் திருவிழாவுக்கு போகிறோம், ஆடம்பரமான காரியங்களுக்கு போய் கொண்டு இருக்கிற மனிதனே, மாதம் ஒரு முறை உன்னோட குடும்பத்திற்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு எங்கே செய்து வாரம் ஒரு அரசாங்க மருத்துவமனைக்கு செல். 1 மணி நேரம் அந்த எல்லா வார்டையும் சுற்றிட்டு வா. சிறு கை குழந்தையிலேருந்து, குறை மாசத்தில் பிறந்த குழந்தையிலேருந்து, அந்த வயதானவர்கள் ஒவ்வொரு உடல் உறுப்புகளில் பிரச்சனையினால, பலவிதமான ஆபத்து விபத்துக்களினால கையெழுந்து காலெழுந்து தொழுநோய் இவையெல்லாம் பட்டு அவர்கள் பேசுகிற, அவர்கள் கதறுகிற, அவர் அழுகின்ற அந்த வேதனைகளை மகளே மகனே நீ கேட்க வேண்டும், அவைகளை பார்க்க வேண்டும். அவர்கள் கத்தி கதறி அழுகின்ற சூழ்நிலையை பார்க்க வேண்டும். பார்க்கிற பொழுது உன் மனதில் தேவன் யார், இயேசு யார், இயேசுவின் காலத்தில் என்னென்ன செய்தார், அப்பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளம் உனக்கு தெரியும். நோயாளிகளை சந்தித்தாயா? மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் கடைசி பகுதி என்ன சொல்றாரு? யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? நான் காணிக்க கூட்டவனை கூப்பிட்டாரா? முழுக்குஞ்சான சாணம் வாங்கினவனை மோச்சத்தை கூப்பிட்டாரா? அந்நிய பாஷை பேசுறவங்களை கூப்பிட்டாரா? இல்லையே. யாரை பார்த்து சொன்ன? அதை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் பசியா இருந்தேன், நீ சாப்பாடு கொடுத்த. நான் தாகமா இருந்தேன், தண்ணி கொடுத்த. நான் குள்ளூர்ல இருந்து எனக்கு போத்தி விட்ட. நான் அனாதையா இருந்தேன், என்னை வந்து பார்த்த. நான் உடல் சகோலாம இருந்த மருத்துவமனையில இருந்து பார்த்த. நீதான் ஆசீர்வதிக்கப்பட்டவர் சொல்ல. நொறுக்கப்பட்ட நெஞ்சம், உடைக்கப்பட்ட நெஞ்சம், பணம் இல்லாம அறுவை சிகிச்சை இல்லாம செத்து போறவங்கள பார்த்தீங்கன்னாக்கா போய் பார்த்தீங்க, ஒரு 1000 ரூபா இருந்தாக்க இந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டு பொழைச்சிருவேனுங்க. அந்த 1000 ரூபா கொடுக்க ஒருத்தரும் இல்லையே. அதே போல குடி வெறியினால் எத்தனை குடும்பம் செதறிக்கிட்டு இருக்கு. குடல் வெந்து போய் குடலை வெட்டி எடுக்கணுன்றாங்க. மனைவி கத்த தலையில அடிச்சுக்கிட்டு சொல்ல சொல்ல கேட்க மாட்டேன்னா இருந்த ஆளு. இந்த 2 பிள்ளைகளை வச்சு என்ன பண்ணுவேன்? அந்த அலறுகின்ற, சத்தமிடுகிற, ஓலமிடுகிற அந்த காரியங்கள் நினைத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அதே போல் பல பிள்ளைகள், தாய் தகப்பன் குடும்பமாக இருக்கக்கூடிய அனாதை இல்லங்கள்,
அனாதை வயதானவர்கள், குடும்ப சூழ்நிலை பிரிக்கப்பட்டவர்கள், தாய் தகப்பனை இழந்தவர்கள், கணவனை விட்டு ஓடி போகிறவர்கள், மனைவி வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டவர்கள், இவர்களை நினைத்து பாருங்கள். இதோ அவர்கள் யார்? நிம்மதியற்ற வாழ்வு. ஏண்டா இந்த நாள் பிறக்குது, இன்னைக்கு எத்தனை நாளைக்கு நான் இருக்க போறேன், ஒவ்வொரு நாளும் இவ்வளவு வேதனை இருக்கு, இந்த பிள்ளைகளை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? கதறி அழுகின்ற சத்தம் மகளே மகனே உன் காதில் விழுந்ததா? அந்த சத்தத்தின் வழியாக தேவன் உன்னோடு பேசுகிறார். நிம்மதியற்ற வாழ்வு. அருமையான சகோதரி சகோதரியே, இப்ப நம்ம என்ன பண்றோம்னாக்க சில ஆளுகளுக்காக ஜெபிக்க போறோம். ஆண்டவர் இந்த இப்ப நீங்க பார்க்கக்கூடியவருங்க, இந்த டிவியை பவளம் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, இதோ இந்த செய்தி வழியாக அநேக காரியங்கள். ஒன்று, உடல் வியாதி, உடலின் உறுப்புகள் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரையில் நோய் நொடிகளாக இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையில் இருக்கிறவங்க, ஸ்பெஷல் வார்டில் இருக்கவங்க, அரசாங்க ஆஸ்பத்திரியில் இருக்கவங்க, வீட்டில் இருக்கவங்க, இவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். இரண்டாவதாக கண், காது, வாய், தொண்டை, இந்த முகப்பகுதியில் உள்ளவர்களுக்காக. அப்புறம் கழுத்துலேருந்து அடி வயிற்று வரல இருக்கக்கூடிய வியாதிகள், அடி வயிற்றுலேருந்து கால் வரல இருக்கக்கூடிய வியாதிகள், அப்புறம் சிறுநீரகம், இதயம் பாதிக்கப்பட்டவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருப்பவங்க, மருத்துவமனையில் இருக்கவங்க, அனாதை இல்லத்தில் இருப்பவங்க, அறுவை சிகிச்சைக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க, இதய அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்றங்கள், அதுவரை காத்திருப்பவங்க, தலையில் கட்டி நரம்புல கோளாறு, இந்த மாதிரி உள்ளவங்க, இவங்க சிறுநீரில் வந்து கல் இருக்குது, கரைய மாட்டேங்குது, காது, தொண்டை, மூக்கு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டி இருக்குது, பிரச்சனை இருக்குது, இவைகளாக இருக்கிற பொழுது இந்த நிலையில் நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த நோய்களை பார்த்தீங்கன்னாக்கா பெரிதும் துன்பப்படுகிறேன். ஒரு மனுஷன் பேசுகிறான், இந்த நோயினால் துன்பப்படுகிறேங்க, எனக்கு உதவி, ஆறுதல், பாதுகாப்பு, பண வசதி இல்லைங்க, என் பேரில் இரக்கமாயிரம். நான் ஒரு அனாதையங்க, யாருமே எனக்கு கிடையாதுங்க, எல்லோரும் கைவிட்டுட்டாங்கங்க, என் பேரில் இரக்கமாயிரம். சொத்து பணம் எல்லாத்தையும் இழந்துட்டேங்க, கையில் பிச்சை எடுக்கிறாப்புல ஒரு வேளை சோறு கூட கிடைக்க மாட்டேங்குதுங்க, சாமி என் பேரில் இரக்கமாயிரம். எல்லாம் இருக்கிறதுங்க, ஆனால் என்னால் சாப்பிட முடியலைங்க, அறுவை சிகிச்சை, பலவித கோளாறில் எல்லா பணமும் காசு வந்து சோறு திங்க முடியலைங்க. அப்புறம் ஒரே ஒரு வாரிசுங்க, அவன் இப்படி வலிப்பு நோயில் படுத்து கிடக்கிறாங்க, அவனை காப்பாற்ற முடியலைங்க. இதய அறுவை சிகிச்சைக்காக வந்திருக்காங்க, என்ன ஆகுமோ தெரியலிங்க. சிறுநீரக அறுவை சிகிச்சைக்கு வந்திருக்காங்க, வயிறு, மூளை, இப்படிலாம் ஒவ்வொரு கோளாறு இருக்குது. அதே போல் வாதம் வந்திருக்கு, முடக்கம் வந்திருக்கு, வலிப்பு வருதுங்க, என்னங்க செய்வேன்? எல்லா பண வசதி இருக்குது, பல லட்சம் செலவழிச்சேங்க, ஆனால் ஒன்றுமே நடக்கலைங்க. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? இப்போ இவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்றார், நான் குணப்படுத்தும் ஆண்டவர். விடுதலை பயணம் 15:26 நான் குணமாக்கும் ஆண்டவர். அடுத்த சொல்றார், இயேசு கிறிஸ்து சிறப்பு மருத்துவர். மத்தேயு 9:9 சொல்றார், நான் நோயாளிகளுக்காகவே வந்தேன். அழகா சொல்றார், நான் நோயாளிகளுக்காகவே வந்தேன்னு சொல்றார். அப்ப நோயின் பேரில் அதிகாரம் உள்ளவர் இயேசு கிறிஸ்து. நல்லா நினைச்சு பாருங்க, ஜீசஸ் இஸ் அ டாக்டர், ஸ்பெஷலிஸ்ட். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க ஒருத்தருக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இந்த செய்தியை கேட்குற பொழுது வீட்டில் இருந்தாலும் சரி, மருத்துவமனையில் இருந்தாலும் சரி, தனியார் ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாமல் தனியாக இருந்தாலும் சரி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே நீங்கள் சுகமாவீர்கள். நான் அல்ல, என் தேவன். தேவனுடைய பிரசன்னமானது உங்களுடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் ஊடுருவி பார்க்கக்கூடியதாக இருக்கும். முதல்ல என்ன செய்ய போகிறோம்னாக்க அனாதை இல்லங்களில் இருக்கக்கூடியவர்கள், வயதானவர்கள் ஜெபிப்போம். எல்லோரும் சேர்ந்து என்னோடு ஜெபிங்க. மகா பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த கடவுளே, அனாதை இல்லங்கள் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. தங்களுடைய வயதில் அவர்கள் செய்த வேதனைகளை எல்லாம் பார்க்கிற மாட்டோம் அப்பா. இதோ மகன் மகளால் கைவிடப்பட்டு தன்னுடைய இறுதி காலத்தில் சரியான சாப்பாடு கூட இல்லாமல் சாமி, ஒருவேளை சோறுக்கு கைவேந்துகிற அந்த நிலையை பாருங்க சாமி. அப்பா, அவருடைய மனநிலையை சரி செய்து கொடுங்க. அவருடைய தலையில் இருக்கிற நரம்பு மண்டலங்களை சரி செய்து கொடுங்க. ஆண்டவரே, நான் இப்படிலாம் இருந்தேனே, நல்ல பிள்ளைகளை பெற்று எடுத்தேனே, கடைசியில் எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை என்று
மனம் உடைந்து நொறுங்கி போய் இருக்க அந்த உள்ளங்களை பாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே இரக்கமாயிரு சுவாமி, அவங்க பேர் இரக்கமாயிரு சாமி. ரெண்டாவதாக குடி வெறியினால் விபச்சாரத்தினால் சிதைந்து போடுக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களை சிந்தனை கொண்டு வாங்க. குடி, விபச்சாரத்தன்மை, இப்பேற்பட்ட தன்மையில் குடும்பங்கள் செதறி போய் அழிந்து போய் கொண்டு இருக்கிறது. இந்த குடியினால் குடலெல்லாம் வெட்டப்பட்டு வெந்து போய் வாயெல்லாம் வெந்து போய் சாப்பிட முடியாமல் எல்லா பணத்தையும் குடிக்கு செலவழிச்சிட்டு தன் மனைவிகளில் சோறு இல்லாமல், அதே போல் கவர்ச்சி, ஊழல், இச்சைகள் இவைகளால் குடும்பத்தை பிளந்து திருமணமான கணவன் மணி பிரிந்து தாறுமாறான வாழ்க்கை வாழுகிற இப்பேற்பட்டவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஒரு மனமாற்றத்தை தருவார், நிச்சயமாக மகா பரிசுத்தமான என் தேவனே, அப்பா, ஐயா, கடவுளே, கண்ணீரோடு கேட்கணும் ஐயா. அநேக குடும்பங்கள் சுவாமி இந்த குடியினால், மதுவுக்கு அடிமையாதனால், இதோ தாறுமாறான வாழ்க்கையினால் குடும்பங்கள் பிரிக்கப்பட்டு சுவாமி வேதனையோடு அவர்கள் அலைந்து அறிந்து கொண்டு இருக்கிறார்கள் சாமி. அப்பா, அவர்களை கண்ணோக்கி பாரு சாமி, அவங்களை கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுங்க, உடலில் நல்ல ஒரு சுகத்தை கொடுங்க சாமி. அவர்கள் நல்லா வாழக்கூடிய கிருபையை கொடுங்க சாமி. நன்றியோடு துதிக்கிறேன் சாமி, நன்றி செலுத்துகிறேன் சாமி, நன்றி. விபத்துக்கள், கை கால் உடஞ்சி போய் அவங்க பார்த்திங்கனாக்கா வாழ முடியாத வழியில் இருப்பாங்க. விபத்துக்கள், ஆபத்துக்கள், ஆக்சிடென்ட்ஸு, இது மாதிரி அடிபட்டு எத்தனை குடும்பங்கள் சிதைக்கிறது என்றைக்காவது நான் பார்த்துருக்கிறேன்னா போய் பாருங்கள். ஒரு மாதத்துக்கு ஒரு ஆஸ்பத்திரி போய் பாருங்கள். எப்பேற்பட்ட ஆட்கள் படுத்திருக்காங்க, என்னென்ன நிலையில் படுத்திருக்காங்க. அப்பொழுதுதான் ஒரு இரக்கம் வரும் உன் உள்ளத்தில். இப்பொழுது விபத்துக்களினால் கை கால்கள் இழந்து மண்டை உடைஞ்சு பலவிதமான நோய்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடியவங்களுக்காக ஜெபிப்போம். அன்பின் தேவனே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நிம்மதியற்ற வாழ்வாய் இருக்கக்கூடிய இந்த இனத்தை சேர்ந்த, இந்த நிலையை சேர்ந்த ஆபத்துக்கள், இதோ விபத்துக்கள் வழியாக தங்களுடைய உடல் உறுப்புகளை சிதைத்து போய் ஆண்டவரே உடைக்கப்பட்டு இழந்து இருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளை நினைத்து பார்க்கிறேன். அதனால் அந்த குடும்பமானது எப்படி பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதையும், வறுமையிலும் வியாதியிலும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சியிலும் ஒரு உறவுமின்றி வாழக்கூடிய இந்த குடும்பங்களை பாரும் ஆண்டவரே. உம்மிடம் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அறிந்த பரம்பொருளே, அந்த குடும்பத்தில் மேல் இரக்கமாயிரம். அந்த குடும்பத்தை பாருங்க ஆண்டவரே. இதோ இந்த விபத்தினால் தங்களையே இழந்து எல்லாவற்றையும் இழந்திருக்கக்கூடிய அவங்கள பாருங்க ஆண்டவரே. அந்த வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்களுக்கு வர வேண்டிய இன்சூரன்ஸ் பணமெல்லாம் சீக்கிரம் வர சொல்லி அது நல்ல காரியங்களை செய்ய கொஞ்சம் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அவங்களோட உறவினர்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய அவங்க மனநிலையை திறந்து விடுங்க ஆண்டவரே. பசியும் பட்டினியுமாய் இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களை ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேணுமாய் எல்லா நன்மைகளால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிற சாமி. அடுத்தபடியாக உடல் வியாதி, இப்போ அதாவது தலையிலேருந்து கழுத்து வரல இருக்கக்கூடிய நோய்களுக்காக ஜெபிப்போம். கண், காது, தொண்டை, வாய், நாக்கு, பல்லு, தலைப்புலக, நரம்பு மண்டலங்கள், மூளை, இவைகளுக்காக ஜெபிப்போம். இதில் பாதிக்கப்பட்டிருப்பீங்களானால் இதோ உங்களுடைய கரங்களை தலையில் வைத்து கொண்டு சுவாமி, உச்ச தலையிலிருந்து கழுத்து வரையில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒப்பு எடுக்கிறேன். தூய ஆவியானவரே, குணமளிக்கும் ஆண்டவரே, வல்லமையின் தேவனே, உம்முடைய குணமளிக்கின்ற வல்லமை இறங்கி வரட்டும் சுவாமி. அப்பா, இரக்கமாயிரும் ஆண்டவரே. அப்பா, நரம்பு சரியாக செயல்படலை, இரத்த ஓட்டம் சரியா இல்லை, கண் பார்வை சரியில்லை, காது சரியாக கேட்கல, வாய் பேச முடியல, பல்லு வலி, தொண்டை வலி சுவாமி, சிறுமூளை பாதிச்சிருக்கு, என்னால் ஒன்றும் முடியலையா, கையில் காசும் கிடையாது, யாரு கொடுத்து உதவி செய்வார் ஒருத்தர் இல்லை ஆண்டவரே. அப்பா, குணமளிக்கும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் ஆவியால் குணமளிக்கின்ற ஆற்றலால் தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவர். அப்பா, அனாதையா, ஒன்றும் இல்லையா, ஒன்றுமே இல்லையா, ஒன்றும் இல்லையா, கதறுகிறேன் ஐயா, கத்துகிறேன், புலம்புகிறேன், ஓலமிடுகிறேன். கொஞ்சம் கருணை பாருங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு சுகமாக்க ஆண்டவரே, உம்மால் முடியும் ஆண்டவரே, எனக்கு செஞ்சு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் மகளே,
நிச்சயமாக உன் ஜெபத்தை கேட்கிறார். நீ சுகமாவாய், நீ குணமாவாய். ஆண்டவர் குணமளிக்கின்ற வல்லமை இப்பொழுது உங்கள் உடலின் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் தொட்டு சுகமாகி கொண்டிருக்கிறது. உணர்வாய், நீ சாட்சி சொல்லுவாய். அடுத்தபடியாக தொண்டை பகுதியில் இருந்து இடுப்பு பகுதி வரையில் இருக்கிற உடல் உறுப்புகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிப்போம். தொண்டை பகுதி, மார்பு பகுதி, இதயம், நுரையீரல், பெருங்குடல், சிறுகுடல், கணையம், எலும்பு பகுதி, வயிற்று பகுதி, முதுகு பகுதி. ஆண்டவரே, இத்தனை பகுதியுள்ள ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குணமளிக்கும் ஆண்டவரே, நீர் இத்தனை பகுதியை அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு மனிதனுடைய உடல் உறுப்புகளும் எப்படி அமைந்திருக்கிறது, எப்படி அமைத்து வைத்திருக்கிறீர் என்பதை திருப்பாடல் 139 சொன்னீங்க ஆண்டவரே. 13-16 வசனத்தில் உன் உறுப்புகளை நான் கண்டேன், உன் உடலின் ஒவ்வொரு உறுப்புகள் செயலாற்றுகின்ற விதத்தை நான் கண்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவரே. சுவாமி, நீர் எல்லாவற்றையும் அறிந்து செயல்படுகிறவரும் எல்லாவற்றையும் காண்கிறவராய் இருக்கிறீர் சுவாமி. இதயத்துக்காக, நுரையீரலுக்காக, கணையத்துக்காக, பெருங்குடல், சிறுகுடலுக்காக சுவாமி, உடலின் ஒவ்வொரு பகுதிக்காக ஜெபிக்கிற சாமி. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. அடுத்தபடியாக இடுப்பிலிருந்து இதோ சிறுநீரகம், மலக்குடல், கால், 2 கால்கள், நரம்பு மண்டலங்களுக்காக சுவாமி, இதோ இந்த பகுதி பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, இதோ சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு மாற்று வைக்கப்பட வேண்டும், அறுவை சிகிச்சை செய்யப்படணும், சுத்தப்படுத்தணும் ஆண்டவரே என்று அநேக காரியங்களில் தவிக்கக்கூடிய அநேக காரியங்களை சுவாமி செய்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற சாமி. தகப்பனே, உம்முடைய வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிற சாமி. நன்றியோடு துதிக்கிற சாமி, நன்றி. அடுத்தபடியாக சாபங்கள், இந்த சாபங்களினால் அநேக குடும்பங்கள் சிதறலாம் ஆண்டவரே. இந்த சாபங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி, சாபங்கள் இதோ தன்னிலை சாபம், பிறரால் உருவாக்கப்படுகிற சாபம், பாரம்பரிய சாபம், பிசாசுகளினால் உருவாக்கப்படுகிற சாபம், மாந்திரிய சக்தினால் உருவாக்கப்படுகிற சாபங்கள், 5 வகையான சாபங்கள் ஆண்டவரே. இந்த சாபங்களிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற சாமி. நன்றியோடு துதிக்கிற சாமி. அப்பா ஆண்டவரே, அநேக குடும்பங்கள் செதறி போயிருக்கு சாமி. அப்பா, வளர்ச்சி இல்லை, போதுமான உணவு இல்லை ஆண்டவரே. அந்த குடும்பங்களெல்லாம் கண் நோக்கிப்பாங்க சாமி. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே. அப்பா, அநேக குடும்பங்கள் செதறி போய் இருக்கு சாமி. அந்த குடும்பங்களெல்லாம் கொஞ்சம் காப்பாற்றுங்க ஆண்டவரே. சுவாமி, நன்றியோடு துதிக்கிற சாமி. அடுத்தபடியாக மாந்திரிக சக்திகள், செய்வினை, ஏவல், பில்லி, சுனி, மாந்திரிய சக்தியினால் அநேக குடும்பங்கள் பிரிக்கப்பட்டு பிரிவினையால் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் சர்வ வல்லமை உள்ளவர் சுவாமி. நீ எல்லாவற்றையும் நீ செய்து கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். அப்பா, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா தீவினைகளையும் எரித்து போடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய பரிசுத்த நாமத்தில் வல்லமை உண்டு, உங்களுடைய பரிசுத்த நாமத்தில் ஆற்றல் உண்டு. என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொன்னீரே. உங்களுடைய பரிசுத்த நாமத்தில் சகல ஆசீர்வாதம் உண்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறேன் சாமி. ஐயா, இந்த அருமையான முழு சுகத்தை கொடும். ஓர் வீட்டுக்காக ஜெபிப்போம் ஆண்டவரே. ஒவ்வொரு இல்லத்திலும் இருள் அகன்று போகட்டும், வெளிச்சமாய பரிசுத்த ஆவியானவர் வரட்டும் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் நன்மைகளுக்கு ஏதுவாய் செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நாளை ஆசீர்வதியும், நாள் ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதி ஆண்டவரே. சிறு பிள்ளை முதல் கொண்டு வயதானவர்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் எந்தெந்த நோயினால், கடன் தொல்லையினால், பிரச்சனையினால் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். சர்வ வல்லவரே, ஒரு மனிதனை தாயின் கருவில் இருந்து அறிந்தவரே, நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலத்தை அறிந்தவரே, எல்லாவற்றையும் நன்மைகளுக்கு ஏதுவாக மாற்றி கொடுக்கிற என் தேவனே, ஆசீர்வதி ஆண்டவரே. அப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதியும், கேட்கப்படுகிற இடங்களெல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீ நன்மைகளுக்கு ஏதுவாக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி.
முழு சுகத்தை கொடும். ஆண்டவரே, இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயின லூக்கா 19:10 சொன்னீரே, அதே மீட்பு இந்த நாளில் இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் வரும்படியாக உச்சந்திலிருந்து உள்ளங்கால்வை நாடி நரம்பு இரத்த நாளங்கள் தசைப்புகள் அத்தனை விடுதலை தரும்படியாக கடவுளுடைய அன்பும் சமாதானமும் சுகமளிக்கின்ற வல்லமையை ஒவ்வொரு கொடுப்பதற்காய் நன்றி. உலகம் தர முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தை மகிழ்ச்சி நிறைவாக தாங்க ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் தருவதற்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, ஆசீர்வதி, எல்லோரையும் ஆசீர்வதி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தால் ஆசீர்வதி, எல்லா நன்மைகளால் நிரப்பும் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் இதோ நாங்கள் நிம்மதியற்ற வாழ்க்கை வாழுகிற, ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ்கிற ஒரு எல்லாரையும் ஆசீர்வதியும். புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், வெறுக்கப்பட்டவர்கள், சமூகத்திலிருந்து விரட்டப்பட்டவர்கள் எல்லோரையும் ஒன்று இணைத்து வாரு சாமி. உம்முடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் அவர்களோடு தங்கியிருக்கட்டும் சாமி. தகப்பனே, நீ எல்லாவற்றையும் செய்வதற்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமென்.